Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி இப்போ லைவில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஆரம்பித்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் எப்படி போடுறதுல ஆரம்பித்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி சர்வீஸ் சர்டிஃபிகேட் 2019 டிஆர்பியில் கொடுத்த இதை தாண்டி இப்போ ஃபார்ம்லாம் ஒரு 4 ஃபார்ம்லாம் இப்போ இல்லை, ஒரே ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ அதுக்கான கேள்விகளுக்கான தீர்வு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்து 4 விதமான அனெக்ஷர் 1, 2, 3, 4ன்னு அது மாதிரி 4, 5, 6ன்னு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, எல்லாேருக்கும் வந்து நேற்று சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, நேற்று தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா மாட்டாங்களா, வர்ற 10ஆம் தேதியோட ஆன்லைனில் டைம் முடிய போகுது, எப்படி எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு இன்றைக்கி ஈவினிங், அதாவது இப்போ ஒரு 6 மணி வாக்கில் 28/10/2025 அறிவிக்கையை அவங்க வந்து ஸ்பெஷலாக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்த இந்த அறிவிக்கையில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பிற்சேர்க்கையாக கொடுத்து அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் 2708 உதவி பேராசிரியர்களுக்கு காலி பணியிடம் இருக்கிற இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இப்போ வந்து வர டிசம்பரில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான தேதி பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு மேலே ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு சொன்னாலும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இது சொன்னதுக்கப்புறம் வீடியோ எண்டில் நான் அதை மறுபடியும் நான் சொல்கிறேன். 2708 பேருக்கு வந்து இப்போ பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணுறதுக்கு கால நீட்டிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2708 பேருக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதில் ஆரம்பித்து 16/10/2025 அன்று இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 28 தேதி மாதிரி ஆகிட்டு. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கான ஃபார்மெட்டை நேற்று தான் மாற்றிருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்கி ஒவ்வொருத்தவங்களும் சின்ன இடம் இப்போ பக்கத்து காலேஜ் இருந்தால் கூட டக்குன்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். ஒரு ஆள் வேலூர் போகிறாங்க, இன்னொரு ஆள் வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. அந்த ஒரே ஆள் 5 இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா 5 இடத்துலையும் போய் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி சூழல் அமைஞ்சிருது. ஸோ ஃபார்மெட்டை நேற்று தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லாரும் கேட்டது மாதிரியே கரெக்டாக இப்போ அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கக்கூடிய டைம்னு பார்த்திங்கன்னா 17/10/2025 முதல் 10/11/2025, அதாவது நவம்பர் 10ஆம் தேதியோட டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வரையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இணையதளம் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தேதி 17ஆம் தேதி கால்ஃபர் பண்ணதில் ஆரம்பித்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குற கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பணிநாடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால, எதிர்பார்த்ததை விட அதிகமான அப்ளிகேஷன் வர்றதுனாலையும் அவர்களை கோரிக்கையெல்லாம் பரிசீலனை செஞ்சு பணிநாடுகளுக்கான பணி அனுபவ சான்று மட்டும், அதாவது பணி அனுபவ சான்று மட்டுங்கிறத ஹைலைட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுறதுக்கு டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பாக்கி எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் டைம்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு படிவம் நம்பர் நேற்று தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். நான் சொன்ன இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று உங்களுக்கு கொடுத்த ஆக்சுவலாக இந்த ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாமே வரிசையாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி 1 by 1 பார்த்துக்கலாம். அனெக்ஷன் நம்பர் 4, 5, 6 இது வந்து இணையதளத்தில்
வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும், நவம்பர் 10 வரைக்கும் தான் டைமே இருக்குது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு. நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை உள்ளீடு செய்வதற்கு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை இணையதளத்தில் உள்ளீடு செய்வதற்கு உங்களுக்கு டைம் அவ்வளோ நாள் கொடுத்துருக்கு. அதனால் விண்ணப்பங்களை நீங்கள் 10/11/25 வரை விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கவும். அப்ளிகேஷன் போடுறது 10/11/2025 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அப்ளிகேஷனுக்கான டேட்டா மாற்றலை, நவம்பர் 10 அது முடிஞ்சிருது. நவம்பர் 30 பணி அனுபவ சான்றிதழை மட்டும் நீங்கள் உள்ளீடு செய்கிறதுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க இனிமேல் ஜாலியாக அப்படின்லாங்கிறதுக்கெல்லாம் இல்லை. மற்ற சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் ஸ்பீக்கராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் 30 நீங்கள் அதை சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொத்த டேட்டையும் கொண்டு போய் தள்ளி வைக்கலை. இது எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, இவங்களுமே அதை கொஞ்சம் டார்க்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும். உடனே வந்து இதை நம்ம ஈவினிங் இது வந்த உடனே நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். அது இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. பணி அனுபவ சான்றிதழை கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நாளையிலேருந்து தான் இது ஒர்க் ஆகும். இப்போ ஏற்கனவே வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. பழைய உள்ளீடு எடுக்கணும், புதிய உள்ளீடு எடுக்கணும்னு. எப்பயுமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நம்ம இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னா இது நாளையிலேருந்து தான் ரெடி ஆகும். அதனால் நீங்கள் பணி அனுபவ சான்றிதழை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாளையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் 30/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் 10/11/2025 விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிக்கவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எக்ஸாம் டேட்டை மாற்ற போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் டேட்டுக்கு வந்து தள்ளி நமக்கு ஒரு டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாம் தள்ளி போகும். எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஜனவரி மாதம் அப்படி போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இவங்க அப்ளிகேஷன் டேட்டை கொடுக்கல, சர்வீஸ் சர்டிஃபிகேட் தான் டேட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முனைப்பு காட்ட முடியுமோ அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். காலேஜில் வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி சேலரி ரெக்யூட்டன்ஸ் வாங்கி அங்கே அட்டண்டன்ஸை வாங்கி, சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கணும், அப்புறம் ரிலீவிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா ரிலீவிங் ஆர்டர் வாங்கணும். அந்த காலகட்டத்தில் உங்களோட அட்டண்டன்ஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணணும். ஜெராக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் சைன் வாங்கணும். இப்படி வாங்கின சைன் எல்லாத்தையும் ப்ராப்பராக அதை வந்து பிரின்சிபல் அண்டு கரஸ்பாண்டன்ட் அட்டஸ்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரியான ரெக்கார்டெல்லாம் ஃபவுண்டு கரெக்டுங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே உடனேலாம் ஈவினிங் ஆகாது. அது ஒரு நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். இப்படி 2 நாள் கழித்து தான் இது வந்து திருப்பி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை என்ஓசியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக பிடிஎஃப்பில் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்கல. சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க நவம்பர் 30 வரைக்கும். அதுக்குள்ளே இதை சீக்கிரம் முடிச்சிருக்கேன். சரிங்களா? இது இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இப்போ லாஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டில் ஒரு சில டவுட் என்னென்னா, கொரோனா காலத்தில் நமக்கு வந்து பீரியட் ஆஃப் டயத்தில் நிறைய பேருக்கு வந்து அட்டண்டன்ஸே சைன் பண்ணலாம், ஆனால் ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்படி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பிரின்சிபல் அதுக்கு வந்து ஒரு அட்டஸ்டேஷன் போட்டு இந்த காலகட்டத்தில் இங்கே தான் வேலை பார்த்தாங்க, இந்த மாதத்தில் இவங்க இங்கே தான் இருந்தாங்க, நாங்கள் தான் சம்பளம் கொடுத்தோம் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ரெண்டாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா சம்பளமே கொடுக்கல. அப்போ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சம்பளமே வழங்கப்படாத நாட்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கப்படாத நாட்கள் தான் கணக்கிடப்படும். நிறைய இடத்துல ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து சேலரியாக அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுக்காத நாட்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கலைன்னா அவங்க சேலரியும் தரலைன்னா அனுபவ சான்று சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு பிரேக்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டு நெட்டு முடிச்சிருக்கிற எல்லாரும், இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் செட்டு பாஸ் பண்ண தேதின்னு ஒரு தேதி இருக்கும். எக்ஸாம் ஒரு நாள் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட் ஒரு நாள் வந்திருக்கும். ஆனால் எக்ஸாம் எழுதின நாள்லேருந்தே உங்களோட சர்வீஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் பிஹெச்டி அப்படி கிடையாது. பிஹெச்டி நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வயோவாய்ஸ் முடிஞ்சிருக்குன்னா, சில சமயம் அது சனிக்கிழமையே நீங்கள் வயோவாய்ஸ் முடிஞ்சிருக்குன்னா மறுநாள்லேருந்து தான் உங்களுக்கு அன்றைக்கி வந்து சர்வீஸ் எடுத்துக்குவாங்க. சப்போஸ் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து தான் உங்களுக்கு அது கோட் ஆகும், உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட். அப்போ நீங்கள் செட்டு நெட்டு முடிச்சிருந்தா அதுக்கு மறுநாள் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கவுண்ட் பண்ணணும். இது இல்லாமல் இன்னொன்று புது விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் நம்ம போன கிளாஸ்லேயே சொன்ன சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம இந்த வீடியோ போடல. சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தனியாகவே நாளை காலையில் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வரும், அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படின்னா வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டுமே தனியாக சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. 10 மாதத்துக்கும் பழைய காலத்தில் இந்த, அதாவது
2000 2009-10 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு தான் சேலரி. அதனால் 10 மாதத்துக்கு தான் அவங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க, 2 மாதத்துக்கு கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 மாதங்களுக்கு சம்பளம் தர்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு மட்டும். அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சம்பளம் வரும். அந்த 11 மாதம் சம்பளம் வந்தது அடுத்த மாதத்தில் வந்து 2 மாதத்தை எடுத்துருவாங்க. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் சில டவுட் இருக்குது. இப்போ அதுங்க டவுட்டுக்குள்ளதை நம்ம வீடியோ பார்க்கலாம். அரசு கல்வியியல் துறை இது வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் பணி அனுபவ சான்றுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா இப்போ நீங்கள் நெட் செட் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் எம்ஃபில் வந்து 2009க்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் உண்டு. இது ஒரு ரூல்ஸ். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் உள்ளது பாருங்கள். நேற்று உங்களுக்கு ஒரு படிவம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அனிஷா நம்பர் 4ன்னு. இந்த 4க்கு அப்புறம் நேற்று கொடுத்த இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ஸு நீங்கள் எல்லாமே சைன் வாங்க வேண்டிய சூழலில் இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ அதனால் அதில் தேதி முத்திரை எதுலேயும் நீங்கள் மாறக்கூடாது. அது மாதிரி வந்து முழு நேர பிஹெச்டி வந்து ஃபுல் டைம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எங்கேயுமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் க்ளைம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபுல் டைம். பார்ட் டைமாக இருந்தால் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். சார் இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிஹெச்டி ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்ட் டைமாக ஃபுல் டைமானு. இது டிகிரி சர்டிஃபிகேட்டில் மேக்ஸிமம் இருக்கிறது கம்மி. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்தில் வாங்கினவங்களுக்குலாம் பார்ட் டைமாக ஃபுல் டைமான அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட போச்சுங்க. அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் இருக்காது. சில பேருக்கு எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரல, ஆனால் நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன், எனக்கு ரிசல்ட் ஆஃப் இதுவும் வந்துருச்சு, ஆனால் என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் யூனிவர்சிட்டியிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தட்கலில் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை, ப்ரொவிஷனலாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதே மாதிரி பிஜியில் வந்து நிறைய பேர் நான் இப்போ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு நான் பிஜி டிகிரியே நான் இன்னும் வாங்கலை. இப்போ ரீசெண்டாக முடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிஜி டிகிரிக்கு பதிலாக ப்ரொவிஷனல் கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பேஜில் 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்கினா இன்னொரு பேஜ் தான் கொடுக்கணும். பணி அனுபவ சான்றதுக்கு பாடப்பிரிவுகளுக்கு மட்டுமே தான். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழுக்கு கேட்க முடியாது, இல்லை சைக்காலஜி படிச்சுட்டு வேறு எதாவது கேட்க முடியாது, அதுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். பணி அனுபவ சான்றிதழ் உங்கள்கிட்ட நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, சின்னதாக ஒரு கிறுக்கல் இல்லை மேலே ஒரு அடித்தல் திருத்தல் இதில் இருக்கக்கூடாது. அங்கே ஒட்டுற ஃபோட்டோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அதில் ஒட்டின பிறகு ஃபோட்டோ மேலே கீழே ஒரு சீலு ரவுண்ட் சீல் பண்ணிவிடுவாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்களோ கீழே சைன் பண்ணி ஃபோட்டோ மேலேயும் ஒரு சைன் பண்ணிவிடுவாங்க. இது எதுக்குன்னா கடந்த காலத்தில் பணி அனுபவ சான்றிதழ் போலியாக கொடுத்ததுனால சில பேர் வாங்கின சான்றிதழ் வேறு பேரில் இருக்கும், மேலே இருக்கிற இடத்துல வேறு ஆள் ஃபோட்டோ ஒட்டி நிறைய பேர் செஞ்சதுனால இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சைன் எங்கேயாவது உங்கள் ஃபோட்டோ மேலே சைன் பண்ணாமல் இல்லை சீலை அதுக்கு மேலேயும் கீழேயும் வைக்காமல் இருந்தால் இது ரூல், அதை பண்ணித்தான் ஆகணும். அதை ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 3 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஓட்டினாங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ வரும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, ரீசன்ட் ஃபோட்டோ. அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் எடுத்து வர காப்பி மொத்தம் 4 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஒன்று நீங்கள் 4 காப்பியில் ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது காலேஜில் ஒரு காப்பி எல்லாத்துலேயும் சைன் பண்ணிட்டு பிரின்ஸிபல் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுவாங்க, ஒரு காப்பி அங்கே வச்சுக்குவாங்க. உங்கள்கிட்ட 3 காப்பி கொடுப்பாங்க. 3 காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு போவீங்க. 3 காப்பி அவங்க வந்து எல்லாத்துலேயும் சைன் பண்ணுவாங்க, ஒரு காப்பி அவங்க எடுத்துக்குவாங்க, 2 காப்பி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் ஒரு காப்பி எடுத்து நீங்கள் டிஆர்பிக்கு சப்மிட் பண்ணிடணும், ஒன்று உங்களுக்கு வச்சுக்கணும் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அரசு கல்லூரிகளில் பணி அனுபவ சான்றிதழ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கௌரவ விரிவாளர்களாக இருக்கட்டும், அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவாளர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது வருகை பதிவேடு மற்றும் சேலரி அக்யூட்டன்ஸ் இல்லைனா இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு முதல்வரின் சான்றப்பத்தோட படிவம் அனெக்சர் 4ல் சொன்ன மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி வச்சு அதன் மீது தான் சார்ந்த கல்லூரியில் இருக்கிறவங்க சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸோடு சேர்த்து சேலரி அக்யூட்டன்ஸ் இசிஎஸ் இதில் இசிஎஸ் இல்லை அக்யூட்டன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் உங்களுக்கான அரசு கல்லூரியில் நீங்கள் பணிபுரியதுனால கௌரவ விரிவாளர்களோட வருகை பதிவேடு ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து சேலரி அக்யூட்டன்ஸோ சேர்த்து கேட்குறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஆர்ஜிடி ஆஃபீஸில் சொன்னது, அதனால் இதில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களோட அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சேலரி அக்யூட்டன்ஸு அதோட சேர்த்து இசிஎஸும் சேர்த்து அதோட சேர்த்து முதல்வரோட கையொப்பத்தோடு சேர்த்து அனெக்சர் 4ல் சொன்ன மாதிரி உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோவே நீங்கள் ஒட்டி இதையும் நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்துடணும். அதில் பார்த்தீங்கன்னா கல்லூரி செயலாளர் செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்கணும் மற்றும் கல்லூரி முதல்வர் சான்றொப்பம் இட வேண்டும். அங்கே பிரின்ஸிபல் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற செக்ரட்டரியும் அதில் சேர்த்து சைன் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கான மேண்டேட்ரி.
ஸோ இணைய வழி வகுப்பு கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுத்துருப்பீங்க. தொற்று காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுனால கல்லூரிக்கு நீங்கள் வர முடியாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பணிநாடரும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக டேஷ் முதல் டேஷ் வரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலகட்டத்திலும் எது வரைக்கும் வகுப்படுத்தினர் என அரசு கல்லூரிகள் முதல்வரும், அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரி செயலர் மற்றும் கல்லூரி முதல்வர் சான்றொப்பளிப்பதுடன் ஊதிய சான்றும் அளிக்க வேண்டும். இவங்க இந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க, இவங்களுக்கு நாங்கள் வந்து சேலரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற செப்பரேட்டாக. இது வந்து ப்ரைவேட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா கல்லூரி செக்ரட்டரியும் அந்த பிரின்ஸிபலும் அதில் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா பிரின்ஸிபல் அதுக்கு சைன் பண்ணணும். இது மாதிரி ஒரு எடுத்து முழு மாத ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் ஊதியம் கணக்கிடப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்கள் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்படும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் 30 நாளில் நீங்கள் 5 நாள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, மீதி நாட்கள்லாம் ஆப்சண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வராத நாட்களில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காம இல்லை, நீங்கள் ரிலீவ் வாங்கலை. அதனால் அந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் உண்டு, ஆனால் அது நீங்கள் விடுபடுத்துறதுக்கான கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ரிலீவிங் ஆர்டர் வாங்காத வரைக்கும் எந்த கல்லூரியில் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டே இருந்தாலும் அது உங்களுக்கு சர்வீஸில் தான் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் நீங்கள் பணிநாடுகர்கள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஊதியம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படுதுன்னா அந்த நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பணி அனுபவ சான்று கொடுக்கணும், வேறு எந்த நாட்களும் கொடுக்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2019 உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அதை மண்டலத்தில் பணியனுபவ சான்றிதழ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரிஜினலை நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து இணைத்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரிஜினல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், அந்த ஒரிஜினல் இதில் அடிஷ்னலாக போட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும், நாங்கள் ஒரிஜினலை வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரிகளாக மாறுது. இது ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் காலேஜில் உள்ளதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய இடத்துல பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்து அதுக்கப்புறம் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டது பார்த்திங்கன்னா, எந்த நாளில் அரசாணை வெளியிட்ட நாள் முதல் கல்லூரி முதல்வர்கள் பணிச்சான்று அந்த நாளில் இருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கௌரவ விரிவாளர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்றையிலேருந்து இந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இல்லாமல் அரசு கல்லூரியாக மாற்றப்படுதுன்னு சொன்னாங்கள்ல, அந்த இதுலேருந்து தான் அரசு கல்லூரி முதல்வர்கள் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ மீதி இருக்கிற நாட்களுக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே பல்கலைக்கழக அந்த முன்னாடியே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரார்ட்டை வாங்கியிருப்பீங்கள்ல பார்த்தீங்களா, அதே சான்றிதழ் எடுத்துகிட்டு அதே ரெஜிஸ்ட்ரார்ட்டை இப்போ புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு கல்வி குறிப்பிட்டுள்ள 21-22 சொன்னது மாதிரி, அதாவது 16-10 அந்த நோட்டிஃபிகேஷனில் 21-22 பக்கத்தில் கல்வி தகுதியுடன் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு பணி அனுபவ சான்று வழங்கப்படும். கல்வி தகுதினா செட் நெட் முடிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்படி முடிச்சிருந்தீங்கன்னா 2009 எம்ஃபில் இருந்துச்சுனாலும் 2009, 10, 11 இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் அளிக்கப்படும். 40 வழங்கப்பட்ட வழிமுறை பின்பற்றி தான் பணிநாடர்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பணிநாடர்கள் நீங்கள் மேலப்பம் செய்ய வேண்டிய அலுவலகத்தில் கொடுக்க வேண்டியது என்னென்னா, விண்ணப்பத்திற்குரிய உரிய படிவம். நீங்கள் எதுக்கு நீங்கள் நகல் கொடுத்தாலும் சரி, அதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பியாக சைன் பண்ணிடணும். ஆசிரியர் தேர்வாத்தியில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்ததுக்கப்புறம் சார்ந்த செயலர் உரிய இடத்துல முதல்வரோட கையொப்பம், அதோட தேதி, முத்திரைகளும் சரி அதுக்கு ப்ராப்பராக இருக்கணும். படிவத்தில் எந்த அடித்தல் திருத்தலாம் இருக்கக்கூடாது. அலுவலகத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதேமாதிரி பணியாளர்களோட உங்களோட பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு செட்டு, ஸ்லெட்டு, பட்டப்படிப்பு எல்லாம் தேர்வு, நீங்கள் வாய்மொழி தேர்வு என்றைக்கு முடிஞ்சு, வயசு முடிஞ்சது, இதுக்கான பெற்றது எல்லாமே பல்கலைக்கழகத்தோட அறிவிக்கை நிலையம், தற்காலிக பட்டச்சான்றிதழ், இணைப்பு, இது எல்லாமே நீங்கள் இணைச்சி வச்சிடணும். அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் வழங்கப்பட்ட நியமனங்கள், அதாவது நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அக்யூட்டன்ஸு, ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர், இல்லை உங்களோட அட்டண்டன்ஸு, சேலரி அக்யூட்டன்ஸு, இல்லை இசிஎஸ், இதில் ஏதாவது எல்லாத்துலேயும் வித் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபலோட சைன் அதில் இருக்கணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு வெளியிட்ட நாள்லேருந்து இப்போ வந்து கடைசி நாள், விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் நவம்பர் 10ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிங்கிறதுனால பணிநாடர்கள் சிரமம் இல்லாமல் விண்ணப்பங்களை முன்னாடியே பதிவு செய்கிறதுக்கு ஏற்பா நவம்பர் 7ஆம் தேதியே எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக வேலை நாட்களில் மட்டுமே நாங்கள் விண்ணப்பிச்சுனாங்கன்னா சீக்கிரம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டலம் கொடுக்கப்பட்ட கல்லூரிகளில் பணிபுரியும் பணிநாடுகளின் பணி அனுபவ சான்றிதழ் சார்ந்த கல்லூரி முதல்வர், செயலர் மற்றும் இவங்களோட அடிப்படையில் தான் உங்கள் இயக்குநரால் மட்டுமே மேலப்பமிடும். எனவே பணிநாடர்கள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அரசு ஆசிரியர் தேர்வையும் கல்லூரி கல்வியாளர் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சார்ந்த கல்லூரி முதல்வர் பணிநாடர்களே முழு பொறுப்பாளர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சரி, இப்போ நான் முதல்ல வீடியோ நான் ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொல்லியிருந்தேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் ஆகிறத நாளை காலையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் பெண்டிங், பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் லைவாக இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு சரியான டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இப்போ எதுக்கும் பார்த்தா வேணால் சீக்கிரம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கும் டயத்தை மாற்றியே வைக்கல. ஸோ டைம் மாற்றி வைக்கலனால நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே எக்ஸாம் நடக்குங்கிறத நம்புவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து நெட் செட்டு இது மாதிரிலாம் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க, 7 பேர் ரீசெண்டாக இப்போ செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் என்னங்கிறத வீடியோ நான் ஆரம்பிக்கும் போதே முதலே நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் அவைலபிள். அது எல்லாமே நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.